புது வேக தடையால் பிரிந்த பெண் காவலர் உயிர். கனத்த நெஞ்சோடு உடலை சுமந்த எஸ்பி. 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள நெடுவாசல் கிழக்கு கிராமத்தை சேர்ந்தவர் பிரியா. இவர் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் சட்டம் ஒழுங்கு 2ஆம் எண் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி இரவு பணியில் இருந்து வீட்டிற்கு கணவருடன் 2 சக்கர வாகனத்தில் திரும்பியுள்ளார். புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே வந்தபோது எந்தவித அடையாளமும் இன்றி புதிதாக அமைக்கப்பட்டிருந்த வேக தடையில் ஏறியதில் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்தில் சிக்கியது. இதில் கீழே விழுந்த காவல் ஆய்வாளர் பிரியாவுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மதியம் சிகிச்சை பலனின்றி பிரியாவின் உயிர் பிரிந்தது. பணிக்கு சென்று வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த காவலர் மரணித்ததும் குடும்பத்தாரும் உடன் பணியாற்றியவர்களும் சோகத்தில் மூழ்கினர். இதனையடுத்து இறுதி சடங்கில் பங்கேற்க வந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே ஆய்வாளர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதோடு மயானம் வரை அவரது உடலை சுமந்து வந்தார். அப்போது மாவட்ட எஸ்பி தலைமையில் 3 சுற்றுகளாக 30 குண்டுகள் முழங்க ஆய்வாளர் பிரியா உடலுக்கு காவல்துறையினர் சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. வேலைக்கு சென்ற அம்மா வீடு திரும்புவார் என்று வீட்டில் காத்திருந்த பிரியாவின் மகள்கள் 2 பேரும் கண்ணீர் விட்டு கதறி எழுத நிலையில் குடும்பத்தார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். எந்தவித அடையாளமும் அறிவிப்பும் இன்று வைக்கப்பட்ட வேக தடையால் நேர்ந்த இந்த விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.